நடிகர் பாலாவிடம் மனு கொடுத்து கோரிக்கை விடுத்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர். என்ன ஒரு ஆளா மதிச்சு நீங்க எல்லாரும் ஒரு மனு எழுதி அமைச்சிருக்கீங்க. ஒரு பேப்பர்ல ஒரு மனு எழுதி ஊர் மக்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு அமைச்சிருக்கீங்க. நம்ம என்ன அவ்வளவு பெரிய ஆளா, நமக்கு மனு கொடுக்குறாங்க. அது படிக்கும் போது தான் தெரிஞ்சுது. சும்மா எடுத்து படித்தேன். அதை படிக்க தான் என்ன அறியாமலே நிறைய விஷயங்கள் தோணுச்சு. அந்த மனுவில் போட்ட வார்த்தைகளுக்கும் கையெழுத்துக்கும் வந்து அதை படிச்சுட்டு நகர்ந்து போக முடியல. என்னால் ஓப்பனாக நகர்ந்து போக முடியல. ஒட்டுமொத்த மக்களின் கையெழுத்தை பார்த்து உடனே ஓடி வந்த பாலா. நிறைய பேர் சொன்னாங்க மக்கள்கிட்ட காசு வாங்கி ஒன்று பண்ணலாம், அது 5 ரூபா போட்டு தண்ணி பிடிக்கிற மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னாரு. அப்புறம் நானும் வரனா இல்லை பண்ணா ஃப்ரீயா பண்ணணும், யாருக்குமே காசு இருக்கக்கூடாது, கஷ்டத்துக்குன்னு ஹெல்ப் பண்றோம், அதுவே இன்னொரு கஷ்டமாயிடக்கூடாது. குடிநீர் பிரச்சனையால் நோயுற்று வந்த மக்களுக்கு உடனடி தீர்வு. திறக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம். உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்து தண்ணி தான் குடிப்போம். அந்த தண்ணியாலே ஒரு உடம்புல பிரச்சனை வரும்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு எது எப்படி சொல்றது, கிட்னி ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமே வராது. நீங்க ஹாப்பியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். தண்ணி குடிக்கும் போதெல்லாம் பாலாவை மறக்க மாட்டோம் என சொன்ன மக்கள். அதுலயும் வந்து ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிச்சாரு. அந்த தண்ணியை வந்து சூடு பண்ணி அதை வடிகட்டுற வீடியோ. கடைசி ஃபுல்லா இவ்வளவு சுண்ணாம்பு இருந்துச்சு அந்த தண்ணியில. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சீறுபாக்கம் ஊராட்சி ஒன்றியம், விளாங்காடு ஊராட்சி, கோட்டை கயப்பாக்கம் கிராமத்தில் தான் பல்லாண்டுகளாகவே கிணற்று நீர் பாசன தண்ணீர் தான் குடிநீருக்கு பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. அந்த தண்ணீரை காய்ச்சி வடிகட்டும் போது அதன் அடிப்பகுதியில் சுண்ணாம்பு தேங்குமாம். அந்த தண்ணீரை குடிப்பதினால் அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமானோருக்கு கிட்னி பிரச்சனை வந்ததாக அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள். இந்த விவகாரத்தை விளாங்காடு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் நடிகர் பாலாவிடம் கூறினால் அவர் செய்து தருவார் என நம்பினார். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. ஒட்டுமொத்த கிராமங்களின் கையெழுத்தோடு அந்த ஊராட்சி மன்றத்தில் உள்ள தண்ணீர் பிரச்சனை குறித்து விரிவாக மனு எழுதி பாலாவுக்கு அனுப்ப அதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்ததாக பாலா கூறுகிறார். அதனை பார்த்து என்னடா நமக்கு மனு வருது என அதிர்ச்சி அடைந்ததாக பாலா கூறுகிறார். தற்போது அந்த கிராமத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுவட்டார கிராம மக்களும் அந்த நீரை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியில் நெகிழ்ச்சியில் பாலாவுக்கும் அந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள். இதற்கான பணியில் ஈடுபட்ட பாலாவின் நண்பர்கள் சாலை ஓரமாக புற்களில் அமர்ந்து அங்கேயே உணவு அருந்தி சென்றனர். இந்த குடிநீர் நிலையம் அமைக்கப்பட்டதினால் சுமார் 300க்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்க சந்தோஷமா இருக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி ஒரு ஊருக்கு வந்து என்னால முடிஞ்ச தொண்டை செய்ய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயோ பண்ணிருப்பேன். என்கிட்ட இப்ப காசு இல்ல. நம்ம நிகழ்ச்சிகள்லாம் போய் அப்புறம் மழைக்கு அப்புறம் கொஞ்சம் காசு சேர்த்து தான் என்னால பண்ண முடிஞ்சுது. அது வந்து கொஞ்சம் டிலே ஆனதுக்கு ஐம் சாரி. அவங்களோட உழைப்பால நீங்க எங்களுக்கு நன்றிங்க. எல்லாரும் நல்லபடியா பாத்துப்பீங்க நம்புறேன்.